Good morning guys, good morning from Kolkata. So நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிட்டேன். This is the next day morning. ஸோ நம்ம இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் வாக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து க்ளோத்ஸ் ஷூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னன்றது பார்க்கலாம். இந்த ஏரியா மெயின்லி இந்த பார்க் ஸ்ட்ரீட் ஏரியா வந்து இட்ஸ் அ ஹேப்பனிங் பிளேஸ், வந்து ரொம்ப பாப்புலரான டூரிஸ்டியான ஒரு பிளேஸ். இன்றைக்கி சண்டே ஆனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்னு சொல்லி ஃபேமஸான அந்த பப்ளிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் போல் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே இந்த ஏரியாவில் சுற்றி கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் த பிளான். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு then we'll go out. So tea, coffee, biscuits, oats, mostly oats are சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. சாண்ட்விச் டிஸ்ப்ளே only, தோசை, எக்ஸ் இருக்கு, மசாலா ஆம்லெட், தென் பராட்டா, சோலே, வெஜ் இட்லி, மசால் வடை, சாம்பார் இட்லி, சாம்பார் ஃபார் இட்லி, roasted potatoes, sahi tukka, pancake and jalebi. இதான் நம்மளோட ஸ்ப்ரெட். நம்ம கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்துருக்கோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் எக் ஒயிட்ஸ். தட்ஸ் இட் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பைக் அங்கே நிற்கிது பாருங்கள். தேங்க்யூ ஜி, குட் மார்னிங். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சுற்றி பார்க்குறதுக்கு செம்மையான வெதர். மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். காலையில் பைக்கு பார்த்தா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, இப்படி வாஷ் பண்ணணும். ஓகே, அப்படியே வெளியில் போவோம். ஒரு ஷூ ஸ்டோர் பார்க்கலாம். शूज़, हाँ जेंट्स शू ऊपर है. ஃபஸ்ட்டு ஒரு ஷூஸ் பார்க்கணும். என்ன காஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஜென்ஸ் செப்பல், ஜென்ஸ் ஷூஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த ஒரு பேகு 600 rupees. அப்புறம் இந்த கிளாஸஸ் 450 சொன்னாங்க. 350க்கு வாங்கினேன். நம்ம வந்து பார்கெனிக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் பார்கெயின் பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக மேபி ஒரு 250க்கே வாங்கியிருந்துருக்கலாம். என் ஃப்ரெண்ட் அப்படி தான் சொன்னாங்க. டிப் என்னென்னா, அவங்க சொல்கிற ப்ரைஸை விட 50% விட கம்மியாக சொல்லணும். இந்த பேகு பார்கெயின் எதுவும் பண்ண முடியல. ஸ்ரீலதர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். பேக் வந்து 600 rupees. ஆனால் வாட்டர் ப்ரூஃப் பேக். இது எனக்கு ஆக்சுவலாக தேவை. சின்னதாக இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூஸ் அங்கே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பட் இப்போதைக்கு வாங்கலை. மேபி லாஸ்ட் டே வந்து வாங்கிட்டு கொரியர் பண்ணலான்னு இருக்கேன் வீட்டுக்கு. மார்க்கெட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு जी ये कैसा है? 70 रुपये सारे. ये 50. वो वाला 70 रुपये. ये लोकल है? कहाँ से आया ये? बंगाल का है, मालदा का. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுட்பாத் வழியாகவே யூ கேன் வாக் ஆக்சுவலி. ஸோ வாட்டர் ப்ரூஃப் பேக், அதனால தான் மழையில் தைரியமாக நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்லைட்லி ட்ரிஸ்லிங். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா. இது வந்து ட்ராம் லைன்ஸ். இஸ் த ட்ராம் லைன்ஸ். ட்ராம் இப்படி தான் வரணும். வந்தால் சூப்பராக இருக்கும்ல. செம வைபியாக இருக்கு எங்கே பார்த்தாலும். மழை வேறையா. இதாங்க எஸ்ப்ளனேட் ஏரியா. அந்த பக்கம் போய் காட்டுறேன் நான்.
கைஸ் ஒரு ஷூஸ் வாங்கியிருக்கேன் 450 ருபீஸ் நைக்கியோட காப்பி. சும்மா வாங்கி பார்த்தேன், யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபுல்லி ஷூ மார்க்கெட் கம்ப்ளீட்லி. டிஷர்ட் வாங்கலாம் தான் வந்தேன் இந்த சைடு, பட் ஆனால் டிஷர்ட் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் பார்க்கலாம், லாட் ஆஃப் பிளேசஸ் தேர், உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கலாம். 2 டிஷர்ட் வாங்கியிருக்கேன், ஒரு ஷூஸ். ஓகே, ஸோ பரவாயில்ல, பார்கெயின் பண்ண தெரிஞ்சால் நல்லா கம்மி பண்ணி வாங்கலாம். நம்ம பார்கெயினுக்கு நம்ம அவ்வளோ இதாக இல்லை. அந்த பக்கம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஏரியா தான். கேப் வாங்கலாமா? கேப் ஷாப். ஓகே, ஸோ கைஸ் தட் கம்ப்ளீட்ஸ் அவர் லுக். ஒரு கேப் பிக்கப் பண்ணிட்டேன், அண்டு டிஷர்ட், கிளாஸஸ். சாரி, ஓ மெட்ரோ ஸ்டேஷன் போல் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இந்த கேப் வந்து 140 ருபீஸ். கண்டிப்பாக பெங்களூரில் ஒரு 350 400 அதை விட கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது. நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நிறையா பசிக்குது வேறு. கோ அண்ட் ஹேவ் சம்திங். नहीं दादा इधर ही जा रहा. ஸோ ஃபேமஸான ஒரு ஹோட்டல் நிசாம்ஸ்னு சொல்லி நம்ம அங்கே தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இது கூகுளில் பார்த்து போகிற ஒரு ஹோட்டல் தான். ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹோட்டல்ஸ். ஆக்சுவலி 1930s என்னமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங்காக எங்கேயாவது போக வேண்டியதான். கான்ஸ் பிரியாணி கூட இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த மெடிவல் டைமில் உள்ள ஒரு வைப் இருக்குல்ல ஃபுல்லாக. ரஸ்டிக் வைப்ஸ். ஸோ இவங்க தான் அந்த கொல்கட்டா கட்டி ரோல் இருக்கு இல்லையா, அதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் 1932 ஒரிஜினல் ஆத்தென்டிக் ரோல்ஸ் வந்து இங்கே தான் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஆத்தென்டிக் மட்டன் காத்தி கபாப். This mutton biryani. Okay guys, ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். வந்துட்டு அந்த ஃபுட்டு செம்ம ஹெவி, வந்து சரியாக தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார். அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு டின்னர் சாப்பிட்லாம் இருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் தான் சஜஸ்ட் பண்ணார். அண்ட் இட்ஸ் டூ க்ரௌடட். அங்கே பாருங்கள் என்ட்ரிக்கு. இங்கே போய் பார்க்கலாமா? இதான் இங்கே ஃபேமஸ். ஆக்சுவலாக இதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது மேங்கோ ட்ரிங்க் ஒன்று, இது வந்து ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் இங்கே. ஸோ இது அண்ட் அந்த கபாப் அது ட்ரை பண்ணலாம் தான் வந்தோம். கச்சா மேங்கோ இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட் வருது. Literally melting.
ஓகே, குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அண்டு இதில் வந்து கேமரா, கிம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஷூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஷூஸ் இது. அண்ட் இந்த டிஷர்ட் வந்து நம்ம இங்கே வாங்கினது. ஸோ ஈவன் கேப்பு, கிளாஸ் எல்லாமே இங்கே வாங்கினது தான். ஸோ இன்னையோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 கோயில் இருக்குது. காளிகட் டெம்பிள், அப்புறம் தக்ஷிணேஸ்வர், அங்கேயும் வந்து காளி டெம்பிள் தான். கொல்கட்டா வந்து காளி பூஜாவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்கள். அண்ட் ப்ளஸ் ஹவுரா பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஐகானிக். கொல்கட்டானா எல்லாருக்கும் நிறைய படத்துலலாம் வந்துருக்கிறது வந்து ஹவுரா பிரிட்ஜ் தான். ஸோ இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். அண்ட் இன் பிட்வீன் ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட்டில் கேமராவில் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். இதுதான் பிளான். அண்ட் ஈவினிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 2 கஃபே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கஃபேயாவது இன்றைக்கி ட்ரை பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வந்து அந்த எல்லோ டாக்ஸி தான் புக் பண்ண போகிறேன். எல்லோ டாக்ஸி வருமா என்னன்னு தெரியல. அந்த ஆப்பு தான் யாத்ரி சாத்தி, இந்த ஆப் வழி தான் புக் பண்ணணும். அந்த ஆப்பில் புக் பண்ண போகிறேன். எந்த வண்டி வருதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு நேராக காளிகட் டெம்பிள் போவோம். ஓகே, ஸோ தர்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல தான் விரும்புகிறேன். பட் ஆனால் ஃபுல்லாக அன்ஃபார்ச்சுனேட்லி பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டில் வரும்போதே நம்மளை ஒருத்தர் வந்து பாண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாண்டாஸ்னால் இங்கே பண்டிட்ஸ், பிராமின்ஸ். ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபேமஸான இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் தான். ஸோ அப்ரோச் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு இருந்தாங்க. பிராமணனுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி வேணான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து உள்ளே போய் பார்த்தா ஒரு கடை அர்ச்சனை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா 251 rupees. அது வந்து எகெயின் ஸ்கேம், வாங்கலை நான். அதுக்கப்புறம் உள்ளே போனேன், க்யூ பெருசாக இருந்ததா, சரி 100 rupees கொடுங்க, விஐபி க்யூவில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு பார்த்து 100 rupees கொடுத்தேன். உள்ளே போனால் அவங்க உள்ளே இருக்கிற பாண்டாஸ் காசு கேட்பாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே போனேன். உள்ளே போனால் நம்மளை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கூட்டத்துலேயே நம்மளை மட்டும் முன்னாடி கூப்பிட்டு சாமிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அங்கே போகிறதுக்கு ஒரு 300 rupees. அப்புறம் நம்ம யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு இந்த மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 1001 ரூபாய் நான் கொடுக்குறதா பேசினாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அங்கே ஒரு இதாகிடுச்சு, கொடுத்துட்டேன். மேக்ஸு விடவே மாட்டாங்க. அது வரைக்கும் நம்மக்கிட்ட பயங்கர பொலைட்டாக பாசமாக பேசினவங்க காசுன்னு வந்த உடனே வந்து அப்படியே என்டையர்லி அந்நியனாக மாறிடுவாங்க. பட் நான் அதுக்கப்புறம் காசு கொடுக்கவே இல்லை. எல்லாம் ரெடி ஆகிட்டு எனக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் காசு கொடுக்கலன்னு உடனே அது திருப்பி வாங்கிட்டாங்க. பட் ஓகே, பூஜைலாம் பண்ணியாச்சு. பட் நம்ம கடவுளுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ். எனக்கு வந்து அது என்கரேஜ் பண்ண பிடிக்கல. ஸோ நீங்கள் கொல்கத்தா வரீங்கன்னா, இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் வரீங்கன்னா, ஒரு லோக்கல் பர்சன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த மாதிரி பாண்டாஸ் இந்த விஷயத்தெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட்சணை கொடுக்கலாம், நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அவங்க கேட்டு இது பண்ணி வாங்கக்கூடாது. क्या बोलना है बोलो. हाय गाइस, इस भैया को सब लोग शेयर कीजिएगा, लाइक कीजिएगा, कमेंट कीजिएगा, हमेशा इनको दुआ कीजिएगा, ये खुशी हैप्पी रहे. दे बाबा बोल दिया सब लोग. खाना खाए. ஸோ இந்த டெம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தக்ஷிணேஸ்வர் டெம்பிள் 4 o'clock தான் ஓப்பன் ஆகும். அண்டு அங்கே வந்து இதை விட ஜாஸ்தியாக இருக்குமா பாண்டாஸோட இது. ஸோ எனக்கு அந்த மாதிரி போனாலே பிடிக்காது. நம்ம டெம்பிள் ஆர் எனி பில்கிரிமேஜ் பிளேஸ் போகிறது வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்பிக்கை, நம்ம பிலீஃப், நம்ம ப்ரே பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து
ஓவர் கமர்ஷியலைசேஷன் ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் வரவங்கக்கிட்ட வாங்குறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அந்த தக்ஷிணேஸ்வர் டெம்பிள் வந்து மேபி இந்த வாட்டி நாட் கோயிங். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரிங்காஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பெக்தி ஃபிஷ், லோக்கல் ஃபிஷ், அதோட ஒரு ஃபிஷ் தந்தூரி சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு காக்டெயில் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது பார்க்கலாம். One more. Inshallah. So this is our cocktail and இது அந்த fish. நல்லா இருக்கு. Lobster. ஸோ ஃபெரி ஹவுரா போகிறதுக்கு இந்த க்ரூஸில் இருந்து இந்த பிரிட்ஜை பார்க்க வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் தான் போகணும். கைஸ் நம்ம இப்போ கரெக்டாக பிரிட்ஜு கீழே இருக்கோம்.